ஹலோ வணக்கங்க. வெல்கம் இட் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் பேக் தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம முடி வந்து ரொம்ப கொட்டுது, அதே மாதிரி ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குது, ஃப்ரிஜி ஹேர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ஒரு சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். 100% கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நல்லா நியூ ஹேர் க்ரோத் வளர்கிறதுக்கு ரொம்பவே நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ மெயினாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ சம்மர் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றனால முடி ரொம்பவே கொட்ட ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ டேண்ட்ரஃப்லாம் இருக்கும். அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ஹேர் பேக் ஹேர் ஆயில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தோன்னா மெயினாக செம்பருத்தி இலைங்க, அதே மாதிரி மருந்தாணி இலை ரெண்டுமே ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. பூவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கிடச்சினாலும் சேர்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் உங்களுக்கு போதுமான வெந்தயம் வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேரில் நல்லா ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ முடிஞ்சதும் வந்து குறைஞ்சது வந்து 2 ஸ்பூன், அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ரைஸ் வாட்டர் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன், பிஃபோர் நைட்டு வெந்தயத்தையும் நல்லா அரிசியும் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. அதுக்கு ஸோ நீங்கள் வச்சுருந்த செம்பருத்தி இலையும் மருதாணி இலையும் நல்லா டஸ்ட் இல்லாமல் வாஷ் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெந்தயம் சூப்பராக ஊறி வந்துருச்சு பாருங்கள். அந்த ரைஸ் வாட்டர் கூட ஊறும்போது நம்ம முடிக்கு வந்து நல்ல ஹெல்த் கொடுக்கும் சரிங்களா. நல்லா நம்ம முடி வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுதான் மெயினாக வந்து நம்ம ரைஸ் வாட்டர் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது சரிங்களா. அண்ட் நியூ ஹேர் க்ரோத்து நல்லா வளர்கிறதுக்குமே நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் வெந்தயத்தை நீங்கள் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து தேவையில்லை, நான் வந்து யூஸ் பண்ண கிடையாது. அதை வந்து ரைஸை வந்து தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தனித்தனியாக கூட ஊற வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது சரிங்களா. எனக்கு மெயின் வந்து நமக்கு வந்து ரைஸ் வாட்டர் வந்து தேவைப்படும், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த மருதாணி செம்பருத்தி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, ரைஸ் வாட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் லெவலில் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு நல்லா லிக்விடாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணால் பிஃபோர் நைட் வந்து எப்போவுமே யூஸ்வலாக நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் நைட்டு அப்ளை பண்ண மாட்டீங்க உங்களுக்கு ரொம்ப கோல்டு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மார்னிங் ஜஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடி நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் கோகனட் ஆயிலில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேர் ஃபுல்லாக மெயினாக வந்து உச்சந்தலையிலேருந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எஜ்ஜு வரையும் ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம மெயினாக ஆட் பண்ணிக்கக்கூடிய செம்பருத்தி வந்து பார்த்தோன்னா இதில் வந்து அமினோ ஆசிட் இருக்குங்க. ஸோ இது வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணாமல் ஸ்கால்ப் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். அதே மாதிரி நம்ம உடம்புடைய ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோம். ஏன்னா முடி ரொம்ப கொட்டுது டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வெந்தயம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க சரிங்களா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர் ஓகேங்களா. ரைஸ் வாட்டரில் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. நம்ம நார்மலாக வந்து ஒரு செடி வளரணும் அப்படின்னாலே இந்த அரிசி தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் அவ்வளோ நிறைய சத்துக்கள் வந்து இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம முடி வந்து நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2 டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் ரொம்பவே ஹேர் ஃபால் இருக்குங்க. இதை நான் யூஸ் பண்ண பிறகு தான் நல்ல ஹேர் ஃபால் வந்து சூப்பராக ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து டேண்ட்ரஃப்மே நல்லா ப்ரிவெண்ட் ஆச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே ஹானஸ்ட்டாக தான் நான் மெயினாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னுக்கு போட்ட வீடியோ வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், போய் பாருங்கள்.